75 ஆண்டு கால பவள விழாவை திமுக கொண்டாடுறீங்கன்னா 75 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் திமுக மாற்றிருக்குது? எப்படி எந்த விஷயத்தில் மாற்றிருக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் மெரினா கடற்கரையில் இறங்கி தன்னுடைய ஊதியத்துக்காகவும் நிரந்தர வேலைக்காகவும் போராடக்கூடியது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழா சாதனையா? டாஸ்மாக் மதுபான கடையில் 10 ரூபாய்க்கு மேலே விற்று தான் இந்த ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற அவல நிலையில் இந்த தமிழ்நாட்டை வச்சிருக்கிறது தான் திமுகவுடைய 75 ஆண்டு கால பவள விழா சாதனையா? கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் 70 பேர் செத்து போய் அந்த பிணங்களின் மீது பற்றி எரிகிறதா அவங்களுடைய திமுகவினுடைய பவள விழா சாதனை? உண்மையிலேயே பவள விழா சாதனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை எந்நேரம் நீங்கள் எப்படி மாற்றி இருக்கணும்? எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்பதை போல மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறது உங்களுடைய திமுக அரசு, திமுகவோட மேயரு. இதுதான் பவள விழா சாதனையா? இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 75 ஆண்டு கால திமுகவோட பவள விழாவை கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டுல தான் கோவை மாநகரில் இரவு 11 மணிக்கு ஒரு பெண் போய் ஒரு நண்பரோட மகிழுந்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 பேர் குடிச்சிட்டு பொறுக்கி ரவுடி பசங்க அந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதுதான் திமுகவோட பவள விழா சாதனையா?